ஹாய் மக்களே, தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் மணிமண்டபத்துக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். 5 rupees டிக்கெட் இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. செம்ம பிளேஸுங்க, சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஏப்ரல் 30 தான் இதை ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருந்தது. இன்டீரியர் லைட்டிங் டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்தது. ஈவினிங் மேலே ரெட் கலரும் இல்லாமல் பிங்க் கலரும் இல்லாமல் ஒரு லைட்டிங் போட்டு விட்டுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே. இது 5 மாடி இருக்குது. 5வது மாடியிலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஃபுல்லாக செம்மையாக தெரியுது. நான் ஒவ்வொரு மாடியிலேருந்துமே வியூ பாயிண்ட் எடுத்திருக்கேன். பிள்ளைங்களாம் கீழே விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக சேஃப்டி பர்பஸ்லாம் பயங்கரமாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. காற்று நல்லா ஜில்லுன்னு ஈவினிங் டைமில் செம்மையாக வந்தது. நாங்கள் போகும்போதே பிள்ளைங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கேயே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருக்குது. நான் 4 சைட்லேயுமே வியூ பாயிண்ட்டை எடுத்திருக்கேன். நான் ஒவ்வொரு மாடியையும் எடுத்திருக்கேன். செம்ம சூப்பராக இருக்குது. தஞ்சாவூர் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக தெரியுது. 1995 வருஷம் 8வது உலக தமிழ் மாநாடு அப்போது நன்றி சொல்லும் விதமாக இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மண்டபத்துக்கு கீழேயே மியூசியம் இருக்குது. 3 வருஷம் முன்னாடி அந்த மியூசியம் திறந்துருந்தது. ஆனால் இப்போது நாங்கள் போனப்போ அது க்ளோசிங்கில் தான் இருந்தது. அந்த மியூசியம்குள்ளே ராஜராஜ சோழனோட சிற்பம், சிலைகள் அதெல்லாம் அதிகமாக இருந்தது. இப்போ ஆனால் அது உபயோகத்தில் இல்லை, பூட்டி இருந்தது. பார்த்தாலும் பெரிய கோவில் சூப்பராக இருக்கும். 5வது மாடியில் சிலுன்னு வீசுகிற காற்றுல பெரிய கோவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. லைட்டிங்ஸ்லாம் வச்சு பெரிய கோவிலில் செம்மையாக இருந்தது. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணணும். குழந்தைங்களோட கம்மி பட்ஜெட்டில் ஃபேமிலியை டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற பிளேஸ் தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் மணிமண்டபம் தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. அமௌண்ட் பே பண்ணியும் இதில் நம்ம விளையாண்டுக்கலாம், ஃப்ரீயாகவும் விளையாண்டுக்கலாம். அமௌண்ட் பே பண்ணி விளையாடுறது ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 30 ரூபா அப்படி தான், 30லேருந்து 40 ரூபா அந்த மாதிரி தான். ஆனால் 10 வயசு குழந்தைங்களுக்கு உள்ளே மட்டும்தான் இங்கே இருக்குது. 11 வயசு 12 வயசு உள்ள பிள்ளைங்களுக்கு அவ்வளோவா இங்கே இல்லை. வாக்கிங் ஏரியா இருக்குது. 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைட் இருந்தது. 7 to 8 பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ரெட் கலரில் லைட்டிங் இருந்தது. சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இந்த 2 டோர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க மியூசியம். 3 வருஷம் முன்னாடி ஓப்பனில் இருந்தது. ஆனால் இப்போ க்ளோசிங்கில் தான் இருக்குது இந்த ரெனோவேஷனுக்கு அப்புறமா. ஜிம்லலாம் நம்ம மேனுவலாக எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டமும் இருந்தது. 5 rupees கொடுத்துட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா ஜாலியாக போய் ஒரு 2 hours நல்ல வெயிட் லாஸ் பண்ணிட்டு வரலாம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பெரியவங்களுக்கும் இருந்தது, சின்ன பிள்ளைங்களுக்கும் இருந்தது. 3 நாள் லீவு அப்படின்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வெயிட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி விளையாட வேண்டியதாக இருந்தது. நம்ம வீக் டேஸில் அப்படிலாம் போனோம்னா நார்மலாக தான் இருக்கும். கரெக்டாக 7:45 விசில் அடிச்சிடுறாங்க. எல்லாத்தையும் கிளம்ப சொல்லி 8 o'clock ஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு பூட்டிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த உடற்பயிற்சியெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம கூட்டிகிட்டு வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி கூட்டிகிட்டு நல்லா எக்ஸசைஸ் மாதிரி பண்ண வச்சுட்டு நம்ம போனால் கூட பிள்ளைங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் பயங்கர என்டர்டைனாக நிறைய பேர் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த வாட்டர் கேம் பார்த்தீங்கன்னா 30 rupees தாங்க. ஆனால் எல்லாமே 5 minutes தான். ஒரு 7 minutes போல் வச்சுருக்காங்க. டக்குன்னெலாம் பிள்ளைங்களை எழுப்பி விடலை. நல்ல நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக ஹைஜீனாக இருந்தது. இந்த பிள்ளைங்களுக்கு இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான். ஒரு 7 வயசுக்கு மேலே இதெல்லாம் அலோ கிடையாது அப்படின்ட்டாங்க. நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மணிமண்டபம் போங்க. சூப்பராக இருக்கும். ராஜராஜ சோழன் மணிமண்டபம். ட்ரெயின் இருந்தது, குட்டியாக இருந்தது. ட்ரெயின்னு இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 ஆக்டிவிட்டி கேம்ஸ் இருந்தது. ஒன்றுக்குமே 30 ரூபா 40 ரூபா அப்படி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. வெளியில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப விலை கம்மியாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே 30 rupees தாங்க சார்ஜ். ஒரு இதுக்கு நீட்டாக நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க விளையாடுறது நம்ம சேஃப்டி தானேங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். டஸ்ட்டெல்லாம் இல்லாமல் நீட்டாக வச்சுருந்தாங்க. இதுக்கும் 30 rupees தான் சார்ஜ் பண்ணாங்க. என் பொண்ணு விளையாண்டா பாருங்கள், அதுக்கு 40 rupees சார்ஜ் பண்ணாங்க பலூன் கேமுக்கு. மற்றது எல்லாமே ஓரளவுக்கு 30 rupees தாங்க. நாங்களுமே இதில் ரைட் போனோம். நாங்கள் போன ரைடை லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளேயே பைக்கு 2 வீலர் பார்க்கிங்லாம் இருக்குது, 4 வீலர் பார்க்கிங் இருக்குது. பஸ்லேருந்து வந்தாங்கனாலே மணிமண்டபம்னு ஸ்டாப்பிங் சொன்னாலே இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப பக்கமே தான் இருக்குது. பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரலாம். ரொம்ப நீட்டாகவும் இருக்குது. தஞ்சாவூரில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. முன்னாடிலாம் நாங்கள் இங்கே வந்திருந்தப்போ இவ்வளோ நீட்டாலாம் இல்லை.
வாட்டர் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஆனால் இது வந்து ஒர்க்கிங்கில் இல்லை, லைட்டிங்ஸோடு வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்க சூப்பராக இருந்தது. நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்கங்க. இதுக்கப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த கேம்ஸு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். கிட்டத்தட்ட 20 கேம்ஸ் இருக்குது. குழந்தைங்களும் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. பெரியவங்கெல்லாம் உட்காந்து விளையாண்டு ஊஞ்சல்லாம் உடச்சி வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் உள்ள கேம்ஸ் எல்லாமே ஃப்ரீ தாங்க. நீங்கள் பே பண்ணி விளையாடுறதுனால விளையாண்டுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த ஏரியாங்க கிட்டத்தட்ட 25 கேம்ஸுக்கு மேலே இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். இந்த இதுக்கு எந்த அமௌண்ட்டுமே சார்ஜ் பண்ணுறதில்ல. நமக்கு வேணும்னா உள்ளே எடுத்து வெறும் என்ட்ரன்ஸ் 5 ருபீஸ் டிக்கெட் தான். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே ஃப்ரீ தான். குழந்தைங்க இங்கே நிறைய பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதுலேயும் நம்ம வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி தான் இருந்தது. இதில் குழந்தைங்களை விட பெரியவங்க தாங்க அதிகமாக ஆக்குப்பே பண்ணிட்டாங்க. ஊஞ்சல்லாம் பெரியவங்க தான் உட்காந்துருந்தாங்க. பிள்ளைங்க வந்து நின்று விளையாடுற மாதிரி இருந்தது. அதே மாதிரியே ஏஜ் லிமிட்டுக்கு மேலே விளையாண்டதுனால ஊஞ்சலும் ஒரு 4-5 உடஞ்சி இருந்தது. இந்த ரெனோவேஷன்லேயே இப்படி ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு என்டர்டைன் தாங்க. நாங்கள் இங்கே டிஃபன் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும். நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கீங்கன்னா உங்களோட தஞ்சாவூர் அப்டேட்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓவராலாக நான் இந்த பார்க்கை அப்படியே வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் இதில் குழந்தைங்க மட்டும் விளையாடாமல் பெரியவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நானே கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். மணலும் நிறையா கொட்டி வச்சுருக்காங்க. பிள்ளைங்க சப்போஸ் ஓடி கீழே விழுந்துட்டா கூட ரொம்ப அடிப்படாத அளவுக்கு ஆற்று மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. இதிலே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிம்மில் இருக்கிற மாதிரி மேனுவல் ஒர்க் அவுட்லாம் இருந்தது. காலேஜ் பொண்ணுங்கள்லாம் அங்கே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மேபி டெய்லி வந்து இங்கே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கரெக்டாக அந்த இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பக்கத்துலேயே தாங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள், தஞ்சாவூர் பெரிய கோவில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கூட இதை என்ஜாய் பண்ணிவிட்டு இல்லை பெரிய கோவில் போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே கூட வரலாம். தஞ்சாவூரில் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த இடம் தான், ராஜராஜ சோழன் மணிமண்டபம். இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் அப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. இங்கே வந்து வாட்டர் பாட்டில் மட்டும்தாங்க விற்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் ரொம்ப இருக்காது. நீங்கள் வீட்டிலேருந்து வரப்போயே இல்லை வெளியில் எங்கேயாவது நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். இங்கே ரொம்பலாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இல்லைங்க, தூரமாக போய் வாங்குற அளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் அதை மட்டும் குழந்தைங்க கையில் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வெளியிலே வாங்கிட்டு வந்துடுங்க.